இந்த சாப்டர்ல உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு ஷீட் டெவலப் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷீட் அப்படிங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட்டோட ஒவ்வொரு வியூஸையும் நீங்க ஒரு பேப்பர் ஒர்க்கா மாத்துறது தான் இந்த ஷீட். ஸோ அதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் இந்த ஷீட்டை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் பிக் பண்ணிங்கன்னா உங்கள் எலிவேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இதான் உங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்ன ஃப்ளோர் கிரியேட் பண்ணீங்க, அந்த சீலிங் பிளான்ஸ், 3D வியூஸ், எலிவேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வரிசையாக பார்த்தீங்கன்னா அங்கே ஷீட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஷீட்டுங்க யூஸ் பண்ணி எல்லா வியூஸையும் நீங்கள் ஒரு ஷீட்டில் டெவலப் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இப்போ ஏதாச்சும் லெவலை செட் பண்ணிக்கிறேன். இதில் புதுசாக ஒரு ஷீட் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்காண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதை பிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்கே நியூ ஷீட்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமா புதுசாக ஒரு ஷீட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். சரி, செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி வேணும். ஸோ டைட்டில் பிளாக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்டயே வேறு எதுவும் டெம்ப்ளேட் இருக்குது அப்படின்னா இந்த லோடுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் டெம்ப்ளேட்டை எடுத்துக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இது ரிவீட்லேயே உள்ள டிஃபால்ட் டெம்ப்ளேட். சப்போஸ் நீங்கள் வேறு எதுவும் டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த டெம்ப்ளேட் எடுத்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த சைடு தான் உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வியூஸை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்கும், மேக்ஸிமம் ஒரு வியூஸ், அதாவது ஒரு ஷீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த நேம். ஸோ இந்த கம்பெனி நேம் இங்கே இருக்கும். ஸோ அது கீழே இதோட வெப்சைட் அட்ரஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வேறு எதுவும் நீங்கள் கன்சல்டன்ட் இன்ஃபர்மேஷன், வேறு எதுவும் அட்ரஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் வேணுன்னா அதுக்கு டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன். இப்போ ஜூம் பண்ணிங்கன்னா அந்த இதில் வேல்யூஸ் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் தனியாக மாற்றிக்க முடியும். மீடியா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் நீங்கள் தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான எடிட்டிங்கை நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்பர்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டேட்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி உங்கள் சீரியல் நம்பர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி இன்ஃபர்மேஷன், டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஷெடியூல் மாதிரி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு டோரை பற்றி இன்ஃபர்மேஷன், அதாவது டோரோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அது மாதிரி விண்டோஸ், அது மாதிரி என்னென்ன சைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிராயிங்ஸில் மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் யாருக்காண்டி போட்டிங்க, ஸோ அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த இதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, இந்த ஷீட்டோட நேம் என்னன்னு தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராஜெக்ட் நம்பர். ஸோ நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் செட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி செட் பண்ணுறப்ப இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டை ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் இந்த ப்ராஜெக்ட் நம்பர். அடுத்தது டேட். ஸோ எந்த டேட்டை இந்த ஷீட்டை டெவலப் பண்ணிங்கன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது இந்த நேமை மாற்றிக்க போகிறீங்க. இங்கே கிளிக் பண்ணும்போது இதோட வேல்யூஸை மாற்றிக்கலாம். ஸோ ட்ரான் பை, யார் ட்ரா பண்ணா, ஸோ யார் செக் பண்ணா. ஸோ இந்த நம்பரில் கிளிக் பண்ணி ஸ்கேல் ரேஷியோ. ஸோ உள்ள டிராயிங்ஸ் இன்சர்ட் ஆகிறப்ப நீங்கள் கிரியேட் பண்ண மாடலுக்கும் ஸோ உள்ள இன்சர்ட் ஆன வியூக்கும் எவ்வளோ ஸ்கேல் ரேஷியோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறதா இந்த ஸ்கேல். ஸோ நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது மாற்றினாலும் டிஃபால்ட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவை இன்ஃபர்மேஷன் ரைட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ்லலாம் உங்களோட வியூஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணுறதுக்காண்டி அந்த லெவலுக்கு போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வியூஸ், ஸோ எந்த வியூஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணால் போதும். ஸோ இதில் ஃப்ளோர், சீலிங், 3D வியூஸ், எலிவேஷன், இது மாதிரி 4 வியூஸ் இருக்கும். ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் வியூ தான் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். அப்படியே இதை பிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி தந்துங்க விட்டிங்கன்னா இந்த உங்கள் கர்சரே ப்ளேஸ் மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த இதை அது ப்ளேஸ் ஆகிரும். ஸோ எங்கே வேணும் உங்களோட லெவல் 1ங்கிற வியூஸ் அப்படின்னா இந்த இடத்துல வேணும். ஸோ வந்துட்டு ஏரோ மார்க்ஸ், எலிவேஷன்லாம் கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அன்வான்டாக சில வியூஸோ இல்லை வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸோ உள்ளே வந்துட்டு அதை டெலிட் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த எலிவேஷனோட ஏரோ மார்க்ஸ் தான் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணுங்கள். எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ள அது கிரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அன்வான்டாக, அதாவது தேவையில்லாதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கேல் வேல்யூவும் மாற்றிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக ஷீட்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்கேல் வேல்யூ ஃபாலோ பண்ணி அது உள்ள டிஃபால்ட்டாக வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்கேல் வேல்யூ மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உள்ளே நீங்கள் கொண்டு வந்த வியூவோட ஸ்கேல் உங்களுக்கு மாறும். ஸோ அது மாதிரி எந்த ஸ்கேல் வியூ செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இது சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ வேறு எது வியூ நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அடுத்த வியூ இந்த லெவல் 2 ப்ளேஸ் பண்ணாலும் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா இந்த வியூ இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ அதனால இதில் எது நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணலாமே தவிர புதுசாக ஒரு வியூவை இன்செர்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இது பொதுவாக டோட்டலாக இந்த ஷீட்டோட வியூக்கு நீங்கள் மாறினா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லெவல் 2 பிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். உள்ளே ப்ளேஸ் பண்ணாலும் அந்த வியூ உங்களுக்கு இந்த வந்து ப்ளேஸ் ஆகாது. அதனால ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து டீஆக்டிவேட் வியூ. ஸோ இந்த வியூவை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷீட் வியூ ஃபுல்லாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இதான் ஷீட் வியூ. ஸோ இப்போ உங்களுக்கு இது செலக்ட் ஆகும், இது உங்களுக்கு ஹோலாக தான் செலக்ட் ஆகும். சப்போஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூ. ஸோ ஏதாவது மாடிஃபிகேஷன் வியூக்கு செட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு இது செலக்ட் ஆகாது. ஸோ செலக்ட் ஆகும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கண்டிப்பாக ஒரு வியூவில் ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இங்கே உள்ள டீஆக்டிவேட் வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் 2 கொண்டு வர போகிறோம். ஸோ பிக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது லெவல் வியூ உங்களுக்கு இந்த அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண ஸ்கேல் வேல்யூக்கு வந்து இது செட் ஆயிரும். இது ஒரு லெவல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி இது ஒன்று ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ மொத்தமாக இது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பிக் பண்ணுறேன், இந்த ஒருத்தில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு வியூவை நீங்கள் மூவ் பண்ணாலும் ஷீட் வியூவில் இருக்கும்போது மூவ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த லெவல் 3 ப்ளேஸ் பண்ணும். ஸோ பிக் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணிட்டோம். இதுதான் உங்களோட லெவல் 3. ஸோ அடுத்தது லெவல் 4 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணி இதான் உங்களோட லெவல் 4. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு வியூஸாக நீங்கள் வரிசையாக செட் பண்ணிடலாம். எகெயின் இந்த லெவல் 5 வேணும், ஸோ இங்கே வேணால் இந்த இடத்துல வேணும். ஸோ ஃபுல் சைட் வியூ வேணும் அப்படின்னா இந்த சைட் வியூ. ஸோ பிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், இந்த வியூ ப்ளேஸ் ஆகிரும். சப்போஸ் இவர் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக அந்த வியூவை டபுள் கிளிக் பண்ணுறப்ப அந்த வியூவில் போவோம். ஸோ நீங்கள் வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த வியூவில் உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ ரைட் கிளிக் இந்த வியூவை டிவைட் பண்ணிடுறோம். டோட்டல் வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மாதிரி எந்த வியூ வேணுமோ நீங்கள் ஈஸியாக எடுத்து ப்ளேஸ் பண்ணிட முடியும். இது மாதிரி எத்தனை ஷீட் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஷீட் அப்படின்னா எகெயின் ஒரு புதுசாக இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப எகெயின் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஷீட்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை 3D வியூ ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ லெவல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு 3D வியூ ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் காமன் 3D வியூ. ஸோ இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறோம், உங்களோட 3D ஆப்ஜெக்ட் இதில் டெவலப் ஆகிருக்கும். ஸோ எல்லா பிளான் வியூ கீழே இருக்கும், மேலே உங்களோட 3D வியூ. ஸோ வேறு எதுவும் கேமரா வியூவை நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த 3D வியூ 1 3D வியூ 2லாம் நீங்கள் எடுத்த கேமரா வியூ. ஸோ அதை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வியூ வேணுமோ ப்ளேஸ் பண்ணி அது எக்ஸாக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இது மூவ் பண்ணாலே போதும், மூவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு ஒர்க்கையும் ஒரு டீட்டெயிலிங்காக ஒரு டாக்குமெண்ட்டாக காமிக்கிறதுக்கு தான் இந்த ஷீட்டை பயன்படுத்துகிறாங்க. அதுமாதிரி இந்த எம்டி ஸ்பேஸில் உங்கள் வியூவை லொக்கேட் பண்ணிட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரைட் சைடில் செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றணும், இல்லை இதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்துருவீங்க. ஸோ பிரிண்ட் கொடுக்கறதுக்கு Ctrl+P ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த பிரிண்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் எடிட் பண்ணி ஸோ எந்த மாதிரி ஷீட்டில் பிரிண்ட் ஆகணும் அது மாதிரி இது போர்ட்ரேட்டாக பிரிண்ட் ஆகணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக பிரிண்ட் ஆகுமான்னு செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் செட் பண்ண வியூக்கு லேண்ட்ஸ்கேப்பாக செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ரேஞ்சில் கரண்ட் விண்டோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். விசிபிள் போர்ஷன் ஆஃப் கரண்ட் விண்டோ, எந்த போர்ஷன் மட்டும் இந்த கரண்ட் விண்டோவில் தெரியுதோ அது மட்டும் பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஆகும். இல்லை நிறையா வியூஸ் அந்த மாதிரி நிறையா ஷீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த ஷீட் பர்டிகுலராக செலக்ட் ஆகணும் அப்படின்னாலும் இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செட்டப் இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா செட்டப்பும் இதில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணீங்க, அது எந்த நேம் டிஃபால்ட்டாக எடுத்துக்க போகிறீங்க, எந்த ஷீட்டில் இது பிரிண்ட் ஆகணும். ஸோ எந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணாலும் அது A4ல் தான் பிரிண்ட் ஆகணும், இல்லை A2ல் தான் பிரிண்ட் ஆகணும், நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ A2 ப்ளேஸ் பண்ணிட்டேன், சோர்ஸ் ஆட்டோமேட்டிக் செலக்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ சென்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களோட டிராயிங்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சென்டர்லேருந்து தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஸோ ஆஃப்செட்ங்கிறது ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் ஒரு மார்ஜினை செட் பண்ணிக்க முடியும். ஸோ சென்டரே ப்ளேஸ் பண்ணிடலாம். அது மாதிரி ஜூம், ஸோ பர்டிகுலராக ஒரு போர்ஷனை ஜூம் எடுக்கிறதுக்கு இந்த ஜூமும் ஃபிட் டு பேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வரைஞ்ச டிராயிங் உங்களோட செலக்ட் பண்ண பேப்பருக்கு ஃபிட்டாக கிரியேட் ஆகும். அதுமாதிரி இங்கே ஓரியன்டேஷன் இங்கேயும் மாற்றிக்க முடியும். அது மாதிரி அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த குவாலிட்டி எப்படி இருக்கணும், கலர்ஸ் வேணுமா இல்லை வேண்டாமான்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிவ்யூஸ் செக் பண்ணுறேன், க்ளோஸ். ஸோ உங்களோட ப்ரிவ்யூ ஒன்று ஜென்ரேட் ஆகும்.
ஸோ எஸ்கேப் பண்ணால் ப்ரிவியூ உங்களுக்கு கேன்சல் ஆகும். எகெயின் நான் கண்ட்ரோல் பின்னு கொடுத்து தேவைப்பட்ட செட்டிங்கை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த வியூஸ் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி செட்டிங் வேணும்னு செட் பண்ணி ப்ரிவியூ பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ ப்ரிவியூ பார்க்கும் போதே உங்களுக்கு மேலே இந்த ஆப்ஷன்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூ கரெக்டாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ பிரிண்ட் கொடுத்த அப்புறம் ஓகே கன்ஃபர்மேஷன் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிரிண்டிங் ஆயிரும். ஸோ எந்த பிரிண்டர் நீங்கள் செட் பண்ணீங்களோ அந்த பிரிண்டர் அது பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறதா இந்த ஷீட். இந்த டுட்டோரியல் மூலமாக ரிவிட்டோட அப்ளிகேஷன் மற்றும் ரிவிட்டில் உள்ள டூல்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க.